முன்னாடிலாம் ஒரு ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்றது சொல்லவே கூடாதுன்னு வச்சிருக்குது. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன். வீட்டிலேயே ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க யாருமே. அப்படிப்பட்ட இடத்துல இது என்ன புது பழக்கம்? இந்த சினிமா நடிகருங்க, முன்னணி நடிகருங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இதில் சீரியலில் நடிக்கிறவங்க, அவ்வளோ சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க, யூடியூபருங்க, இன்ஃப்ளூயன்ஸருங்க, கண்டென்ட் கிரியேட்டருங்க, 2000 ஃபாலோவர்லேருந்து 2 மில்லியன் ஃபாலோவர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க. அது என்ன ட்ரெஸ்ஸுக்காருன்னா எனக்கு புரியவே இல்லை. ஒரு ப்ரௌன் பேண்ட் போடுறாங்க, வெள்ளை சட்டை போட்டுருவாங்க. என்னது அது ஆக்சுவலாக? எதுக்கு அப்படி போட்டு போகிறாங்க? என்ன அது ஸ்கூல் மார்ச் பாஸ்ட் போகிறாங்க? வாக்கு 4 அதுமா வந்து அதெல்லாம் பழசு முடிஞ்சு போச்சு, வாக்கு கேட்குற நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரும் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரபுவை அதுதாங்க சீமான். அப்புறம் சாட்டையோட முகத்தை பார்த்தீங்களா? பேக்ல நம்ம ஒரு வீடியோ போட்டு வந்தோம் கல்வி. இப்போ காரைக்குடி நல்லா இருக்கணும்னா பிரபுக்கு ஓட்டு போடுங்கிறாரு. அன்னைக்கு தேவநாதன் யாதவுக்கு ஓட்டு கேட்ட இந்த வாயி இப்போ வந்து பிரபுக்கு ஓட்டு கேட்குது. ஏன்? தேவநாதன் யாதவ் ஒரு ஃப்ராடு, இந்த பிரபு ஒரு ஃப்ராடு பூரா ஒன்று செஞ்சாங்க. ஓ, நீங்க ஒரு நல்ல ஹீரோவை பார்க்கறதுக்கும் ஒரு பிட்டு படத்தில் நடிக்கிற ஹீரோவை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரகசியமா போய் பிட்டு படம் கூட பாப்பீங்க, ஆனா அவருக்கு நீங்க மதிப்பீங்களா? வெளியெல்லாம் பார்த்தா கண்டுக்க மாட்டான். அவனை எனக்கு தெரியும் சொல்லிக்க மாட்டான். யார் அவர் எனக்கு தெரியாது. அதுதான் அவ்வளவுதான். ஒரு துணி கடை வச்சிடலான் இருக்கேன். இந்த கலர்ல வச்சிருந்திருக்கலாம், ஆனா போன வாரம் வச்சிருந்தேன். கடையில ஒண்ணுமே இருக்காது. ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை டாப்பு பொண்ணுங்களுக்கு, அப்புறம் இந்த பக்கம் போனா வெள்ளை பேண்ட், வெள்ளை லெக்கின் வாங்குறவங்களுக்கு ஒரு விசில் ஃப்ரீ, ஒரு விசில் ஃப்ரீ. அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னா, இந்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமா வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லக்கூடாதுன்றது நாங்கள் முடிவா இருக்கும். வெற்றி பெற முடியாது முதல்ல, ஏன்னா வெற்றி இங்க இருக்கு. சரி, ஜெயிச்சுட்டு தப்பி தருவ 2-3 சீட்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அங்க வெற்றியை தவிர்த்து விட்டோம், சரி இல்லைன்னா தோல்வியை தவிர்த்துட்டோம் சொல்லிக்கங்க. பேசுறீங்க நீங்க. இன்னைக்கு யார் வரவன்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர. ஓட்டு போட போறேன், போன்லாம் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க, வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல எல்லாருமே வெளியே வச்சுட்டு வந்துட்டாங்க. போனை சைலண்ட்ல போடாம விட்டோம். இது ஓட்டங்க அமுக்குறோம் வெளியே, அதை அமுக்குறோம். நான் திமுக ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது, சென்னை பக்கத்தில் இவ்வளோ பெரிய மவுண்டைன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர் ஒருத்தர் கூட்டு போயிருந்தார்ல. அவர்கிட்ட வந்துட்டு சரி வாங்கின காசுக்கு இது காட்டுன்னு சொல்லி, திஸ் இஸ் ஒன் நியூ மவுண்டைன் இன் சென்னை, வாட்ச் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டூரிஸ்ட் கைடு காசு வாங்கிட்டாப்ல. அந்த ஃபாரினர் பார்த்துட்டு, ஓ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. பட் வை இஸ் இட் ஸ்மெல்லிங் பேட், கெட்ட வாட வருது, அது குப்பை வேற ஒன்றும் கிடையாது வாங்க அப்படின்னு. இல்லை, அதான் அங்கே கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சென்னையை குப்பை கொட்டி சென்னையை குப்பை கூட மாற்றிடுங்க. நாங்கள் இருக்கிறவங்க சென்னையை குப்பை. அது கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருந்தேன்னா வாங்கி மைண்டில் வச்சுக்கூடாது, சரியா? ஏன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்குமே பார்க்குற நியூஸ் வர செய்திகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த சைடு தான் ஏதோ திரும்புகிற மாதிரி இருக்குது. கந்து வட்டி கூட கடன் வாங்கி பஸ் தாண்டி இறங்கி எகிரியில் ஒருத்தர்லாம் லாரி மேலே படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீடியோ போடுறான். என் உயிரை பணம் வச்சு நான் தாவைக்காக ஓட்டு போட போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் கதறிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு ஓட்டு போடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். நாங்கள் யாருக்கு ஓட்டு போட போறோம்னா, யாருக்கு போட போறோம், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யாருக்கு போட போறோம், கண்டி போறோம். லோடு லாரிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்துக்கிறாப்ல அவரு. ஹலோ, நான் வந்து எங்க அம்மா எல்லாம் போய் தாவைக்காக ஓட்டு போடு, தாவைக்காக தைரியமா போராடுன்னு சொன்னாங்க. பேட் எக்ஸாம்பிள் உங்க அம்மா. அந்த மாதிரி அம்மா அப்பா பேச்சா கேட்க கூடாது. எல்லா அம்மாவும் சொல்றாங்க. உங்க அம்மா தாவைக்காக ஓட்டு போட சொன்னாங்களா? உங்க அம்மா தாவைக்காக ஓட்டு போட. நான் தான் அவங்கள போட சொன்னேன். யாரு தாவைக்காக? என்னையெல்லாம் விட்டுறா, என்னெல்லாம் ரொம்ப இது பண்ணிடாதீங்க. உங்களை பத்திரமா வச்சு பாத்துக்கிறோம். புழல்ல உங்களுக்கு ஒரு ரூம் பார்த்து. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒவ்வொருத்தங்களா கணக்கு போட்டே இருப்போம். எந்தெந்த தொகுதியில யார் யார் அதிகமான பெர்சன்டேஜ கிட்ட வந்தா, மார்ஜின்ல வந்தா, அதெல்லாம் பார்த்து வச்சுடுவோம். நாங்க பார்த்து வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே வந்து, தம்பி இங்க வா. இதுல ஃப்ளோல ஒரு தப்பு சொல்லிட்டீங்க, சொல்லவா? 234 தொகுதின்னு சொன்னீங்க. அதுல 2 தொகுதி விஜய் சார். விஜய் சாருக்கு எதிராக விஜய் சாரே வேலை பேச போறீங்களா? இல்லங்க, அவங்களெல்லாம் வாங்கிடுவோம் நாங்க. விஜய் சரி சரி, விஜயை மட்டும் விட்டுருவோம். அப்ப 232
232 எடப்பாடியில தான் வந்து கேண்டிடேட்டை மாத்தி நாங்க சுயேட்சை கேண்டிடேட் ஆகுது. அப்ப 231 31 அப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா கடைசியில ஒரு கேண்டிடேட் தான் இருப்பாரு. சில பேரெல்லாம் விட்டுருவோம். இந்த லயலா மணி எல்லாம் விட்டுருவோம். லயலா மணி அவர் கேண்டிடேட் இல்ல. பூரா விட்டுருவோம். ரமேஷ் எல்லாம் விட்டுருவோம். போனா வாயிலே குத்தி குத்தி சார் பேசும்போதே செம்மையா பேசுறாரு அவரு. போய் கட்சிக்கு வந்துடுறியான்னு இல்ல, சொன்னா ஐயோ அசிங்கமா நீங்க கேட்பாரு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் உங்ககிட்ட இங்க வந்து பேசியிருக்காரு, அவர் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியுது. நீங்க அதுக்காக மத்த வேட்பாளர் நீங்க கூட்டம் வந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடிப்பன் அந்த பக்கம் போகாதே, அடிப்பன். அப்படியா? ஆமா, எல்லாமே அடிப்பன். ஒரு மாதிரி தான் இறக்கிருக்கீங்க. ஆமா, இல்லங்க, அது அது வேறங்க, வேற பிரீடுங்க. அது ஒரு பிராண்டுக்காக வந்து நிக்கிறோம். அப்படிலாம் கொஞ்சம் வீக்கான ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஆட்கள் அதிமுகல இருப்பாங்க, போய் நீங்க வாங்கிக்கங்க. திமுகல இருப்பாங்க, போய் அவங்கள வாங்கிக்க சொல்லுங்க. ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிளான் அதுவும் இருக்குது. நான் சொல்றேன், ஒரு எலெக்ஷன் கிட்ட ரிசல்ட்ஸ்லாம் வர டைமா வச்சு பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 1 வீக் கழிச்சு சிஎம் பதவியெல்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் அன்னைக்கு இல்ல, வரும். தாவேக்கா சிஎம் பதவி ஏற்க போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சிஎம் பதவி நாங்க எடுத்துக்கிட்டோம், நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படிலாம் சிரிக்கிறீங்களா? அது எவ்வளவு பேருக்கு வெறுப்பாக்கு தெரியுமா? ஆக்சுவலா காண்டா இருக்கும் தெரியுமா? இல்ல போறோம், அவங்க காண்டாடுறது தான் சிரிச்சோம். அது அப்படியே இருந்துட்டு ஒரு அங்கிள் என்று சொல்றாரு, போன்ல பேசிட்டு இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் இன்னைக்கு வந்தே பாரத்ல வந்தேன், வந்தே பாரதம் அப்படின்ற மாதிரி இவரு பேசிக்கினே இருக்கிறாரு. போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காரு, புலம்பினே இருக்கிறாரு. கெட்ட வார்த்தை திட்டுறாரு. யார? வீட்டுல இருக்கிற பையனை, சொந்தக்காரங்கள, ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி திட்டுறாரு. கேட்கவே மாட்டேங்கிறானுங்கப்பா இவனுங்க, தற்குறிப்பாயிலுங்க. இப்படி போய் ஓட்டு போடுறாங்க, அப்படி போய் ஓட்டு போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் பாட்டு. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே டைலாக் சொல்லுங்க. டிடிஆர் வரும்போது அந்த அங்கிள் எங்க இருந்தாரு? அந்த அங்கிள் ஓடி போயிட்டாரு, பாத்ரூம் போயிட்டாரு தானே? பாத்துக்கங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஆளுங்க தான் திட்டுவீங்க, பரவாயில்ல. அவங்க திட்டம் அந்த டைம்ல அவருக்கு வந்துச்சு போனாரு. அவர் என்ன திருட்டு டிக்கெட்ல வந்தவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? காசா இருக்குது நிறைய, எல்லாம் வாங்கி இது பண்ணி தான் வருவோம். இல்ல, திருட்டு டிக்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய காசு வரும். முதல்ல திருட்டு ட்ரெயின்ல வரணும்ல, அப்புறம் தானே காசு வரும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்த அங்கிள்லாம் ரொம்ப வருத்தப்படுற, ரொம்ப ஃபீல் பண்றாரு. எங்க அவருக்கு ஒன்னும் ஒரு 45 இருக்கும். அவ்வளவுதான். சரி, 31 எலெக்ஷனுக்கு இருப்பாருல்ல, அதை கேட்டு இருப்பாரு. இல்ல, இதுல நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 40-45 ஆக்சுவலா கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பசங்கலாம், இந்த டீனேஜ் பசங்க எல்லாருமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸா, அவனுங்களாம் அவங்க அப்பா ஈஸியா மாத்திடுறாங்க. அந்த அங்கிள்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த பசங்க கூட சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஒயிட் சட்டை ப்ரௌன் பேண்ட்லாம் போட்டு ஹலோ வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி. ரிஸ்க் ஃபேக்டர் எங்க கிட்ட இருக்கிறதா அதிகம். யாருன்னா 60+ தான் ரிட்டையர்டு. அதுக்கு தான் நாங்கள் அவங்களுக்கு தான் சொல்றோம், நீங்க பென்ஷன் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க, சோஷியல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு. அவங்களுக்கு தானே புரியுது. பரவாயில்லன்றாங்களே. பரவாயில்ல, நாசமா போனாலும் போவோம், அப்படிதான் போவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க சொன்னனால தான் நாங்கள் நீங்கள் சட்டை போட்டிருக்கோம், அவங்க கொடுத்தனால தான் நாங்கள் இன்னைக்கு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படி. சரி, இப்போ எனக்கு இன்னொரு பயம் ஒன்று சொன்னேன் ஆரம்பத்தில், அப்புறம் பேசலாம்னு. அது என்ன பயம்னா, இப்போ எங்கள் சைடு இருக்கிற நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் எனக்கு அது பயம். எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு, அதான் தான் ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னன்னா, 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் வர ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே டிவிகேக்கு இவ்வளோ ஓட்டு போடுறான் அப்படின்னா, 2031 உங்கள் தலைவர் நிற்கும்போது, இப்போ எங்கள் வீட்டில் இந்த வாண்டுலாம் இருக்குது. எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தி 7 வயசு 8 வயசு 10 வயசில், அப்புறம் இந்த 13-14 இருக்குது. அப்போது இந்த 13, 14, 15, 16, 17 இந்த 5 வயசில் இருக்கிறவனுங்க 2031 எலெக்ஷனில் ஓட்டு போட வந்துடுவானுங்க. அப்போ இந்த 5 வருஷத்தில் பிறந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு புது ஓட்டருங்க. அவனுங்களும் அப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு 60-70 லட்சம் ஓட்டு உங்களுக்கு புதுசாக வந்துட்டு இருக்கும். இந்த 70மே அப்படியே மொத்தமாக போகும்னா அப்போ இது எவ்வளோ பெரிய பயம். இதில் பயமுறுத்துற இன்னொரு நம்பர் சொல்லவா? இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பயமாக இருக்கும். ஏற்கனவே கான்கிரீட்டா ஓட்டு போட்டு இருந்த 60+ இருந்த பல பேர் காணாம வேற போவாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க. இவன் உள்ள வர அவன் வெளில போவான். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்ப இந்த பர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டே போவோம், அந்த பர்சன்டேஜ் குறைச்சிக்கிட்டே போவோம். இப்ப யோசிங்க, இப்ப பேசுங்க. இப்பதாங்க நான் சொல்றேன், அரசாங்கம் வந்து நான் சொல்ல போறேன், நீ எழுத போறேன் லெட்டர். என்னன்னா, 60 வயது மேல இருக்கிறவங்களுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. இனிமேல நம்ம வந்து மக்கள் நல்லா யோசிக்கணும். எதுக்கா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். அவங்க தான்டா நம்ம ஓட்டு பேங்க். இன்னொன்னு சொல்றேன், ஈஸியா இருக்கும். ஓட் பேங்க் 18 வயசுல இருந்து தள்ளி கொண்டு போய் 45 வயசுக்கு மேல வச்சுக்கிடுங்கன்ற ஈஸியா இருக்கும்ல. எங்களுக்குலாம் ஓட்டே வேணாம். ஆமா, நேரம் அங்க வச்சிருக்கீங்க. இப்படி யோசிக்கிறீங்க. திமுக கார மாதிரி யோசிங்க. சட்டத்தை மாத்த முடியுமா? திமுக கார மாதிரி யோசிங்கன்ற. கரெக்ட். நீங்க என்னங்க ப்ரொடெக்டிவா யோசிக்கிட்டு இருக்கீங்க? நோ 18 வயசுக்கு மேல தான் இருக்கிற ஓட்டு போடணும். எவன் சொன்னா? ஏய் எவன்டா சொன்னா? 45 வயசுக்கு மேல இருக்கிறவன் 45 மேல தான் ஓட்டு போடுறான். ஆமா, அதுலயும் வந்து 200 ரூபா நோட்டு செல்ற நோட்டா பார்த்து ஓட்டு கொடுங்க. இது மாதிரி பண்ணலாங்க. இது மாதிரி பண்ணா இப்படி சும்மா வரலங்க திமுக காரன் சொன்னா. இப்ப நீங்க ஆக்சுவலா இங்க இருக்க வேண்டியவர்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்து என் சீட்ல கொஞ்சம் இடம் கொடுக்கவா? 2 பேரும் பத்தாது. எனக்கு முதல் பேசிக்கா வந்து இடம் பத்தாது, செட்டும் ஆகாது. சரி, ரைட், செட் ஆகாதுன்றீங்க. இப்ப இந்த 80%, 85% இதெல்லாம் தாண்டி உங்க தலைவர் நிக்கிற தொகுதி மற்றும் தாவேகா இந்த 234 தொகுதியில என்ன பண்ணிருக்கு?
தாவேக்காக்கு எப்படி அந்த பிஎல்ஏஸ் அண்ட் பிஎல்ஓஸ் உங்கள் கட்சியிலேருந்து நின்றுருப்பாங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து கொடுத்த ஃபீல்டு ரிப்போர்ட் என்ன? அவங்க சொன்னது காலைல 11 மணி நிலவரம் பார்க்கும்போதே அண்ணா பெரிய ஜம்ப் வந்துருச்சு, இங்கே வந்து வரவேலாம் ப்ரௌன் சட்டையும் ஒயிட் ப்ரௌன் பேண்ட்டும் ஒயிட் சட்டையா வரானுங்கனே அப்படின்னு சொல்லிட்டாங்களா போன? இல்லை, அவங்க தெரியும்ல அவங்க எந்த பூத்தை போயிட்டு யார்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு போகிறாங்க பூத் ஸ்லிப்பு, அவங்க வரும்போதே அவங்க முகத்தில் எந்த சந்தோஷம் இருக்குது இதெல்லாம் தெரியும். அவங்க உள்ளேயும் பேசுவாங்க போல இருக்கு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும். அங்கேயுமே வந்து பெரிய ஒரு வைப்பு தெரியுதுண்ணே. 11 மணிக்குள்ளே வந்து ஒரு பெரிய நம்பர் விமன் அண்ட் யூத் தான் ஓட்டு போல இருக்கு. வயசானவங்களாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. காலைல 11 மணி நிலவரப்படியே வந்து போன எலெக்ஷனில் 26 சம்திங்கும் இந்த எலெக்ஷனில் 38% சம்திங் வந்திருக்கு. இதில் பெருவாரியானவங்க பெருசாக விருப்பம் பண்ணிட்டு ஓடி வந்து ஓட்டு போட்டவங்க கிடையாது. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் ஒரு தலைவர் வந்து சொல்கிறது அப்படியே கன்வே ஆகுது, கனெக்ட் ஆகுதுன்னு இருக்குல்ல, அது அங்கே நடந்திருக்கு. காலங்காத்தால எழுந்துச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமியை கும்பிட்டு போய் ஓட்டை போடுங்கன்னு சொன்னார்ல, அது நடந்திருக்கு. அதை வீடியோ வேறு எடுத்துடுறாங்க. எந்திரிக்கிறது, குளிக்கிறது, கிளம்புறது, இந்த சட்டை போடுறது, ப்ரௌன் பேண்ட். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நல்ல லேர்னட் ஃபேமிலிஸில் ஒன்றா ஏஞ்சி குளிச்சு ரெடியாகி ஒன்றா சாமி கும்பிட்டு ஃபேமிலியாக ஒரு அப்பா அம்மா 3 பசங்க எல்லாம் ஒரே சட்டை ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போடுறாங்க. இது நான் வந்து லேர்னட் ஃபேமிலிஸ் சொல்கிறதுனால நான் வந்து பாமரர்களை லேபர் ஃபோர்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண நினைக்காதீங்க, சொல்லாமல் செஞ்சாங்க. என்ன மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தம்பி நாங்கள் செஞ்சிட்டோம், எங்களுக்கு நல்லது நீங்கள் செய்யணும், அந்த உரிமையோட கேட்குற கேள்வி இருக்குல்ல. எங்கள் தெரு அண்ணாச்சி கேட்டார், எங்கள் கடையில் நாங்கள் பால் வாங்குற கடையில் இருக்க அண்ணாச்சி சொன்னார், கத்திக்கினே கடந்தீங்கப்பா போட்டோம் பார்த்துருவோம் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு. அந்த ஒரு ஹோப் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி காமிச்சு செஞ்சு காமிக்கிறவங்களும் ஒன்று, சத்தம் இல்லாமல் செய்கிறவங்க ஒரு பெரிய. எங்ககிட்ட யாருமே அந்த மாதிரிலாம் வந்து கடைக்கார அங்கிளோ வாழைப்பழ கடை வச்சுக்கிறவங்க அதையும் பார்த்தேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்தேன் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தேன், நடந்தது பார்த்தேன். எப்படி தெரியுமா, வீட்டுக்கு போய் காசு கொடுத்துருப்பாங்க லெட்டருக்கு, வாங்கிட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டு ஓட்டுக்குள்ளே போகும்போது தாவேக்கா விசிலுக்கு ஓட்டு போட்டு வெளியில வந்து அந்த காசு கொடுத்த லோக்கல் ஆள் இருப்பார்ல, அவருக்கு இவங்க முகத்தை பார்த்து பேஸ் பண்ண தைரியம் இல்லை. போட்டிங்களான்னு கேட்க, உங்களுக்கு தான் போட்டேன்னு சொல்றது இவருக்கும் தைரியம் இல்லை. ஒரு தப்பு பண்ண திருடனுங்க 2 பேரும் பார்ட்னர்ஸா இருந்தோம்னா ஒத்தமா அப்படியே கையை பேசிக்கிட்டு நகர்ந்துவாங்கல்ல, அது மாதிரி நடந்துச்சு. ஆனா அவர் வந்து போகும்போது நான் லைன்ல நிற்கும் போதே வந்து அந்த காசு கொடுத்த அங்கிள் அவரும் நல்ல மனுஷன் தான், ஆனா பாவம் தப்பான கேட்கலாம். ஆமா, அவர் வந்து சில பேரெல்லாம் வந்து தொல்லை தட்டி தம்பி தம்பி அப்படின்னாரு, ஏன்னா பார்த்தாரு அப்படியே மேலேங்களே பார்த்தாரு போயிட்டாரு, யூனிஃபார்ம் அப்படி. அந்த மாதிரி நான் நின்று இருந்த லைன்லேயே ஒரு காவாசிக்கு மேலே அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தேன். நிஜமா, ஏன்னா நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல, காவாசிக்கு மேலே கன்ஃபார்மாக அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. சில அக்காங்கள்லாம் நான் அந்த ட்ரெஸ்லாம் நான் ஆடி போயிட்டேன். அந்த கலர்ல இந்த லெகின்ஸ் பேண்ட்டும் சுடிதார் டாப்லாம் எங்க கிடைச்சது? ஒரு துணி கடை வச்சிடலான்னு இருக்கேன். இந்த கலர்ல வச்சிருந்துருக்கலாம், ஆனா போன வாரம் வச்சிருந்தேன். கடையில ஒண்ணுமே இருக்காது, ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை டாப் பொண்ணுங்களுக்கு, அப்புறம் இந்த பக்கம் போனா வெள்ளை பேண்ட் வெள்ளை லெகின், வாங்குறவங்களுக்கு ஒரு விசில் ஃப்ரீ, ஒரு விசில் ஃப்ரீ. அதெல்லாம் அப்படியே மாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவோம். ஆமா, அப்புறம் திரும்ப அதை வாங்குற மாதிரி வாங்கி எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இது ஒரு நல்ல இல்ல, ஆனா பண்ணி இருந்திருக்கலாம், முன்னாடி பண்ணி இருந்தோம். அதான் சொன்னேன், ப்ரிடிக்ட் மார்க்கெட் நல்லா ப்ரிடிக்ட் பண்ற ஒருத்தர் இருந்தாலும் அவன் சம்பாதிச்சிருவான். நான் அதாவது எலெக்ஷனுக்காக ஊருக்கு போறவங்கள பார்த்துருக்கேன், எலெக்ஷனுக்காக பூத் ஸ்லிப் இருக்குதான்னு செக் பண்றவங்கள பார்த்துருக்கிறேன், எலெக்ஷனுக்காக ஷாப்பிங் போனவனுங்கள முறையா இந்த எலெக்ஷன் ரொம்ப மோசங்க. அவ்வளவு ஷாப் பண்ணிருக்காங்க. நான் யோசிக்கிறேன், ஏன்னா பிறந்த நாளைக்கு கூட நல்லா புது சட்டை போடுற ஆள் கிடையாது, எலெக்ஷனுக்குலாம் புது ட்ரெஸ் கேக்குதாடா உங்களுக்கு? எங்கடா போகுது? ஹெச்ஓடி மேம்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, குடும்பமா அவங்க அம்மா மட்டும் வந்து சாரி போட்டிருக்காங்க, அவங்க தங்கச்சி, அவங்களுடைய தங்கச்சி ஹஸ்பண்டு, பசங்க, டாட்டர் எல்லாரும் அதே மாதிரி ட்ரெஸ் கோடு. காலேஜ் இருக்கிற ஹெச்ஓடி அப்படி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உருப்பிடுவாங்க? என்ன உருப்பிடுவாங்க? இப்போ உருப்பிடுவாங்க, இதுக்கப்புறம் உருப்பிடுவாங்க. டீச்சர்ஸே ஒரு கடுப்புல இருந்தாங்கன்னா பக்காவா போட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. எங்க மேம் வந்து இந்த வாட்டி எல்லாருக்கும் இன்டர்னல் மார்க் போடும்போது தாவேக்காக்கு ஓட்டு போட்டாதான் இன்டர்னல் மார்க்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க போல, இந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுங்க. நல்லா பண்ணலாம், கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் இதெல்லாம். என்ன பண்றீங்க, லைட்டா லூஸ் ஆகும். அது அட்டானமஸ் காலேஜ். அப்படியா? நீங்க கொஞ்சம் பேச்சு கேட்க மாட்டாங்க, அடங்கா அப்படியே தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி போகுது. அவங்க யோசிப்பாங்க, இன்னும் காலேஜ் பேர் மட்டும்தான் சொல்லல, அதையும் சொல்லிடுவாங்க போல இருக்கு. சொல்லிடுங்க அப்பதான் அவங்க கொஞ்சம் கவனிச்சு வைக்க முடியும். சரி, இப்ப இது விடுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன் மூலமா வந்துட்டு என்ன ஒரு ரேஞ்ச் அட்டன் பண்ணுங்கன்னா 3%, 1%, 3%, 8%, 6-8% வந்துச்சு. அந்த 1, 3, 6, 8 அப்படின்ற இந்த நாம் தமிழர் இந்த 8ல இருந்து எங்க ஜம்ப் அடிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க?
திரும்ப 3க்கு போனா நல்லா இருக்கும். ஏங்க ஓட்டு இவ்வளவு தாங்க இருக்கு. அது எல்லாரும் 80% வேணும்னா எப்படிங்க ஓட்டு போடுறது? ஆந்திரால இருந்து கூட்டு வந்து போட்டு விட வேண்டியதான். அது போடலங்க, யாரும் போடல. எனக்கு கேள்விப்பட்டதுக்கு யாரும் அவங்களை கன்சிடரேஷன் பண்ணலங்க. நான் அவங்க கொஞ்சம் கடுப்புல இருக்கிறாங்கன்னு தெரியுது. எனக்கு புரியலங்க. முன்னுக்கு பின்ன பேசினா நீங்களே சொல்லுங்க. காரைக்குடின்ற ஊரு எவ்வளவு ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஊர். கலாச்சாரம்னா காரைக்குடின்னு சொல்லுவாங்க. அந்த டேக்லைன் நான் பார்த்துருக்கேன். காரைக்குடிக்கு நம்ம எல்லாரும் ரெகுலரா போறது, பிள்ளையார்பட்டிக்கெல்லாம் போறதெல்லாம் உண்டு. காரைக்குடின்ற ஊரே சீமான் அவர்கள் வந்து எலெக்ஷன் தான் உலக அளவில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபாண்டா, நீங்க சொல்லுங்க. ஒரு லெஜெண்ட் வந்து நிக்கும்போது கொஞ்சம் அந்த ஃபேஸ் வேல்யூக்காக மாறும்ல. ஏங்க காரைக்குடியே இப்பதான் வெளில தெரியும், அப்ப என்னங்க அர்த்தம்? ஏங்க அந்த ஊர் சாப்பாடு எவ்வளவு பிரசித்தி, ஜியோ டேக்குங்க அந்த ஊர்ல இருக்கிற பல விஷயம் ஜிஐ டேக் வாங்கின ஊருங்க அதெல்லாம். ஒரு ஆடட் வேல்யூன்னு வச்சுக்கலாமா? ஏங்க அவர் எப்படி சொன்னார் பாருங்களேன், காரைக்குடின்னு ஒரு ஊரே தெரியாது யாருக்கும். நான் நின்னோடனே உலக தமிழர்களுக்கு மொத்தமே காரைக்குடி சேர்ந்துருச்சு. என்னதாங்க அப்ப திருவெற்றியூர் போன வருஷம் நின்னாரு. போன 21 தேர்தல் எங்க நின்னாரு? இங்க திருவெற்றியூர்ல தான் நின்னாரு. திருவெற்றியூர்ல என்ன மாற்றம் வந்துச்சு? என்ன சொல்லுங்க, என்ன மாற்றம் வந்துருச்சா? அதெல்லாம் வருது. என்ன உலகத்துக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு இப்ப திருவெற்றியூர் இருக்கிறது. திருவெற்றியூருக்கு மொத்த உலக இடத்துல டூர் கிளம்பி வந்துட்டாங்களா? சொல்லுங்க. அது எவ்வளவு பேர். அந்த செட்டிநாடு டூரிசமே ஒரு பெரிய, அது தனி ஹப்புங்க. அது செட்டிநாடு டூரிசம் தனி ஹப்பு. அந்த ஃபுட்டுக்காகவே அங்க போறவங்களா இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே நாள் அசிங்கப்படுத்தி போட்டா எப்படிங்க ஓட்டு போடுவாங்க ஊருக்கார? கடுப்பாக மாட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே பேசி வர அந்த சில ஓட்டையும் நான் கெடுக்கூடாது பத்தி பேசவே. இது என்ன நியாயம்? எப்பயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திமுகவும் நாம் தமிழும் கிட்டத்தட்ட அலையன்ஸ்ல இருக்கிறாங்கன்னு. அங்க போய் நின்றுட்டு அங்காளி பங்காளின்றது, ஏன் ஓட்டெல்லாம் அவனுக்கு போட்டுன்றது. ஓசி பஸ்ல போறவங்களே எனக்கு ஓட்டு போடாதுன்னு சீமான் ஒரு ப்ரோக்ளைம் பண்றது. என் கேள்வி என்னன்னா, ஓசி பஸ்ன்ற டேக்லைன் என்ன சொல்லுது? மக்களை ட்ரிகர் பண்ற டேக்லைன். அது எதுக்கு? திமுக வந்து பஸ் சர்வீஸை கொடுத்தது ஓசின்னு அவங்க சொன்னாங்கன்னு. அதில் போறவன் எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னா, அப்போ அந்த உமன் ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன உமன் ஓட் பேங்கை கன்சால்டேட் பண்ணி யாருக்கு கொடுக்க பார்க்குறாரு எனக்கு சொல்லுங்க. சரி, அது வந்து இப்போ ஏதோ மாறி போச்சு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாரு? வாக்கு 4 அதுமா வந்து அதெல்லாம் பழசு முடிஞ்சு போச்சு, வாக்கு கேட்குற நேரம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாரும் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரபுவை அதுதாங்க சீமான். இல்ல, நான் அதை மதிக்கிறேன். நான் அந்த இடத்த மதிக்கிறேன். இது வந்து நானே கூட இடத்துல அந்த மாதிரி பேசியிருக்கேன். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து அரசியலை தாண்டினா வந்து ஒரு மரியாதை இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து எப்பயுமே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஒரு பண்ணாரா நான் மதிக்கிறேன். அப்புறம் சாட்டையோட முகத்தை பார்த்தீங்களா? எனக்கு சீட்டு கொடுக்கலையே அப்படின்னு பேக்ல நின்று நம்ம இப்பதானே ஒரு வீடியோ போட்டு வந்தோம் கல்வி அதுக்குள்ள இவரனே வந்து கட்டி. இல்ல, நான் எனக்கு ஆனால் அது புரியலங்க. இப்போ அரசியல் பேசுறோம், ஆரோக்கியமா பேசுறோன்றது வேற. அந்த இடத்துல இறங்கி தரம் தாழ்ந்து பேசுறதுல அது ஒரு தைரியம், தப்பு இல்ல. அது ஒரு 50 ஓட்டு போகாதா? அதான் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படி போய் தான் ஓட்டு போயிருச்சு. இப்போ ஏன் இங்க இல்ல அங்க போகாது. அதாவது ஒரு அளவுக்கு மேல வந்து இந்த ஆபாசத்தை வந்து சில பேர் ரசிக்க கூட செய்வான். அது என்ன சொல்றதுன்னா, அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஹெரண்ட் ஃபெட்டிஷ் அது. அதை பேசும்போது கேட்பான். ஆனா உங்களை என்ன நினைப்பான்னு யோசிக்கும். இப்போ நீங்க ஒரு நல்ல ஹீரோவை பாக்குறதுக்கும் ஒரு விட்டு படத்தில் நடிக்கிற ஹீரோவை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரகசியமா போய் விட்டு படம் கூட பாப்பீங்க, ஆனா அவருக்கு நீங்க மதிப்பீங்களா? வெளியெல்லாம் பார்த்தா கண்டுக்க மாட்டான். அவனை எனக்கு தெரியும் சொல்லிக்க மாட்டோம். யார் அவர் எனக்கு தெரியாது. அதுதான் அவ்வளவுதான், அதுதான் ஓட்டு. ஸோ நீங்க வந்து பேசும்போது ரகசியமா பாக்குறவங்க கூட, இன்காக்னிட்டோ மோட்ல கேட்கறவங்க கூட உங்களை தலைவனா ஏத்துக்க மாட்டான், ஓட்டு போட மாட்டான். அதுதான் அரசியல் வித்தியாசம். அந்த ஒரு மெச்சூரிட்டி தான் வேணும்னு நான் சொல்றேன். இப்படி பேசுறதே தப்பு, அதை ரகசியமா பேசுறதும் தப்பு, ரகசியமா பாக்குறதும் தப்பு தான். அப்ப இந்த ரகசியம் அது இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க வந்து வெற்றி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்னன்னா, இந்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமா வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லக்கூடாதுன்றது நாங்கள் முடிவாக இருக்கணும். இப்போ வெற்றி பெற முடியாது முதல்ல. ஏன்னா வெற்றி இங்கே இருக்கு. வெற்றி கழகத்துக்கு தான் வெற்றி. அதனால் நீங்கள் வெற்றி பெற்றோன்னு சொல்ல முடியாது. வேணும்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம். இல்லை, நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன், இது நல்லா இருக்கும். உங்களுக்கு வெற்றி பெற்றோம், வெற்றி தானே இப்போ பிரச்சனை. எனக்கு தோல்வி அடைந்து விட்டோம் சொல்லிக்கங்க. எப்படி ஏன் சொல்ல முடியும்? அதெல்லாம் நடக்கும்போது தோத்தம் தான் சொல்ல போறீங்க. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேங்க. சரி, ஜெயிச்சுட்டு தப்பி தேர்வு 2-3 சீட்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அங்க வெற்றியை தவிர்த்து விட்டோம், சரி, இல்லைன்னா தோல்வியை தவிர்த்துட்டோம் சொல்லிக்கங்க. பேசுறீங்க நீங்க இந்த மாதிரி. இப்ப இதுல என்ன நடந்திருக்கு? ஹார்பர் தொகுதியில தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. ஏங்க இன்னைக்கு அங்க பிரச்சனை இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ சர்வேடுக்கு போகும்போதே வயிற்று புள்ள காரியெல்லாம் எட்டி வச்சு அமைச்சிங்க தானே. அது பொதுமக்கள் பார்க்கலையா? போலிங் பர்சன்டேஜையும் போலிங் ரேஷியோவையும் எங்க போகுதுன்னு பார்த்த உடனே எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சே. என்ன வேட்பாளர் வச்சிருக்கீங்க? உங்களை தான் நான் கேட்கிறேன். அசோக் அவர்களை பத்தி நான் உங்களை தான் கேட்பேன். என்னங்க வேட்பாளர்? எதுக்கு கையை வைக்கிறீங்க, எதுக்கு ஒம்பளக்குறீங்க நான் கேட்கிறேன். இது சிட்டிங் மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில வந்து சீப்பா நடந்துக்கிறீங்க. சிட்டிங் மினிஸ்டர் கிடையாது, ஸ்டாண்டிங் மினிஸ்டர் கிடையாது. அதெல்லாம் ஏற கட்டி 20 நாள் ஆச்சு. காபந்து அரசாங்கம். சரி, இருந்தா அதுக்குன்னு கை வைப்பீங்களா மேல? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன தாவே கண் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அன்புக்கு அடிமை, அட்ராசிட்டிக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாரும் எல்லா பேருக்கும் முறைப்பீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும்.
சொல்றேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் சொல்றேன். நீங்க வந்து கராத்தேல 3 வகை இருக்கு, 3 சைனீஸ் மாஸ்டர் டீ குடிச்சிட்டு பேசுவான், ஒருத்தன் அடிக்கும் போது தடுப்பான், இன்னொருத்தன் அடிக்கிறதே அடிப்பான், இன்னொருத்தன் அடிக்க நினைச்சா அடிப்பான்னு சொல்ல. அந்த மாதிரி இங்கே எங்களுக்கும் கோவம் வருங்க. நாங்க ஜனநாயக பூர்வமா மக்களாட்சி விரும்பி படிச்ச பிள்ளைங்களை படிச்ச மாதிரி வழிநடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து எங்க போனாலும் அடி வாங்கிட்டு வரலாம் எங்க அண்ணன் சொல்லல. எகுறுனா பதிலுக்கு 2 குட்டு உழும், பாத்துக்கிடுங்கன்னு சொல்றேன். அப்படி ஜோக்கா இருக்கா உங்களுக்கு? ஜனநாயகத்தை கண்ணதர படுகொலை பண்ணுவீங்க, கேட்க வர்ற இதில் இருக்க எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க தாக்க வருவீங்க, நாங்க வந்து அண்ணன் அடிச்சுட்டு பண்ண நிப்போமா? இது ஒரு சாம்பிள் திரு அனந்த் அவர்களே. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வருஷம் 5 வருஷத்துக்கு நடக்கும் எப்பவுமே. இந்த எலெக்ஷன் டைம்ல தேர்தல் நேரத்துல படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேர்தல் டைமு அடிக்க வை குமாரே சுமாரே அப்படின்னு. குமாரே சுமாரே, ஆமா குமாரே சுமாரே, தேர்தல் நேரம், இந்த நேரத்திலலாம் கையை விட்டுன்னு இருந்தேன்னா வேற மாதிரி ஆகி போயிடும் ஆமா அப்படின்னு சொல்றது. நேரம் வரும், நான் சொல்றேன் அப்போ போய் அப்படிமா. அப்ப கரெக்டா அந்த தேர்தல் முடிஞ்ச அந்த 6 மணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம். 6 மணி வரும், அது வர டைம்ல உடனே குமாரே நீ கேட்டு இருந்தியே எப்படா கை வைக்கலாம் எப்படா கை வைக்கலான்னு, இதுதான் சரியான நேரம், வச்சு விடு, கட்சியா போகும்போது வாங்கிட்டு போட்டு தொகுதியை விட்டு அப்படின்னு அந்த படம் ஸ்டைலில் ஒன்று காட்டிக்கிறோம். இதுதான் அரசியல். இந்த எலெக்ஷன் டைம்ல கம்முன்னு இருந்துட்டு அடுத்த 5 வருஷம் ஆட்சிக்கு மட்டும் வந்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். இது வந்து சும்மா சாம்பிள். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணா ஜோக் அடிங்க, நான் சிரிச்சுக்கிட்டு கேட்கறேன். இதுக்கு மட்டும் இந்த ஜோக் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. என்னங்க நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கந்து வட்டி கூட கடன் வாங்கி பஸ் தாண்டி இறங்கி எகிரியில் ஒருத்தர்லாம் லாரி மேல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீடியோ போடுறான். என் உயிரை பணம் வச்சு நான் தாவைக்கா கொண்டு போட போயிட்டு இருக்கேன், ஒருத்த கதறிட்டு இருக்கேன். லோடு லாரிங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்துறாப்ல அவரு. ஹலோ நான் வந்து அப்படிதான் உங்களை யாரு வர சொன்னா? அவ்வளவு கடுப்பு இந்த நாட்டுல. நீங்க என்ன ஓஹோ பாப்புமா அந்த அளவுக்கு இந்த நீங்க எங்களை வெறுப்பேற்றிருக்கீங்க, ஒரு மட்டமான ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு ஒருத்தன் உயிரை துச்சமா மதிச்சு ஏறி வர்றான் டிக்கெட் ஓட்டு போடுறதுன்னா யோசிச்சு பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து பெங்களூர்ல தங்கியிருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. ஊர் கரூரில் அவங்க அப்பா வந்து திமுக சப்போர்ட். வீட்டுக்கு வந்தோடனே சண்டை போட்டு அந்த பிள்ளைய துரத்த ட்ரை பண்ணி அந்த பிள்ளை போய் அவங்க அத்தை வீட்டில் தங்கி இருந்து ஓட்டு போட்டு பெங்களூர் போகுது. ஏன் அப்படி போகுது? அதுதாங்க மாற்றம். அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்காத புள்ள என்ன புள்ள அது? எங்க அம்மா எல்லாம் போய் தவைக்கா ஓட்டு போடு, தவைக்காக தைரியமா போராடுன்னு சொன்னாங்க. உங்க அம்மா வந்து பேட் எக்ஸாம்பிள். எங்க அம்மா பேச்சனா கேட்க கூடாது. பேட் எக்ஸாம்பிள் உங்க அம்மா. அந்த மாதிரி அம்மா அப்பா பேச்சா கேட்க கூடாது. எல்லா அம்மாவும் சொல்றேன். இந்த ஹார்லிக்ஸ் அம்மா ஆட் அம்மாவெல்லாம் விட்டுருங்க நீங்க. ஆமா ஆமா. நாங்க சொல்ற அம்மா அம்மாவெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு பிடிச்ச அம்மாலாம் யாருன்னா உங்களுக்கு அம்மா பிடிக்குமா? பிடிக்கும். எங்க வீட்டுல எங்க அம்மாங்க என்ன பெத்த அம்மா தாவைக்கா கோட்டு போட சொன்னாங்களா? உங்க அம்மா தாவைக்கா கோட்டு போட. நான் தான் அவங்கள போட சொன்னேன். யார் தாவைக்காக்கா? ஏன் திமுக ஓட்டுங்க. கியூட்டாக வர்றீங்க. எங்க குடும்பமே திமுகங்க. நாங்க அப்படிங்களா? எங்க ஃபேமிலி நாங்கலாம் திமுக. நேத்து போயிட்டு இல்ல தெரியும் திமுகன்றது ஃபேமிலி கட்சின்னு தெரியும். ஏன் இல்ல எங்க குடும்பமே நாங்கலாம் திமுக ஓட்டு. எல்லாரும் போய் அழகா நேத்து போய் போட்டு வந்துட்டோம். போடும்போது லைட்டா திடீர்னு விசில் போட்டீங்களா? ஏன் இல்ல இப்போ ஓட்டு போட போறேன், போன்லாம் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல எல்லாருமே வெளியே வச்சுட்டு வந்துட்டாங்க. போனை சைலண்ட்ல போடாம விட்டோம். இப்போ இது ஓட்டங்க அமுக்குறோம் வெளியே அதை அமுக்குறோம். நான் திமுகங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி நாங்களாம் திமுக. நாங்களாம் வந்து சந்தோஷம், அங்கதான் ஓட்டு போடுவோம். ஓகே. இப்ப இது வந்து இந்த மாதிரி காசு கொடுத்தாங்களா உங்களுக்கு? எங்க ஏரியா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி விட்டு வச்சுட்டாங்க. இந்த ஏரியால கொடுத்தா இவங்க காசுக்காக போட மாட்டாங்க. போட்டு தான் தொலைவானுங்க, விட்டுருன்னு இவங்க காசுக்கு போட மாட்டாங்க, இவனுங்க வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் எங்க ஃப்ளோல ஏதாவது சொன்னீங்கன்னா போட்டு விட்டுறலாம். இல்ல எங்க தெருவுக்குலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு அப்ப வெயிட்டா வந்துடும். இந்த குக்கர் குண்டா அதெல்லாம் ஃபுல்லா செட்டா வந்து கொடுத்துருவாங்க. சரி இல்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்து ஏதோ அடுக்கு சட்டின்னு ஒன்று கொடுத்தாங்களாம். பொங்கலுக்கு வந்து பானை, அந்த சில்வர் பானை, அது ஃபுல்லா வந்து அந்த அரிசி காசு வெள்ளம்லாம். அது தவிர வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லாம் பார்த்தீங்கன்னா தங்க காயின் 6000 ரூபா திமுக, வெள்ளி காயின் 3000 ரூபா வந்து அதிமுக. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு கரூர் மக்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு போயிட்டு காசை கொடுக்கறதுக்கு வந்து மாட்டிக்கினாரு செந்தில் பாலாஜி. கடைசியில் அந்த மாட்டின பயத்துக்கு கேன்வாஸுக்கும் போக முடியல, யாரையும் போய் ஓட்டு கூட எடுத்து போடல. செந்தில் பாலாஜி ஓட்டு போடலங்க கரூர்ல. பாவத்தை நான் சொல்லணும்னு ஆரம்பத்தில் அதை உங்கள்கிட்ட சொல்லி தெளிவுபடுத்தணும்னு வந்தேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒன்றும் கிடையாது. பணிச்சுமை அவ்வளவு இருந்துச்சு. அந்த பணிச்சுமையில வந்து ஓட்டு போடுவதற்கான நேரம் கிடைக்கல கடைசி நேரம் வரைக்கும். நீங்க கேட்கலாம் இல்ல பகல் எனக்கு புரியல. தேர்தல் அன்னைக்கு அவருக்கு என்ன பணிச்சுமை? தேர்தல் வேலையை பார்க்க போறது அரசு அலுவலர்கள், பூத்ல பிஎல்ஏஸ் இருக்கு போறாங்க. இவருக்கு என்ன பணிச்சுமை? வேட்பாளரை உள்ளே ஓடி வேட்பாளர் ஓட்டு போடுறதை தவிர்த்து இந்த எலெக்ஷன் டைம் அன்னைக்கு ஆக்சுவலா உள்ளே வரக்கூடாது. கரெக்ட். ஓடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
ஓடி ஓடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சீட் ஆடிட்டு இருந்தாரு சொல்லுவாங்க. இல்லையே, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாரு. என்னங்க அதெல்லாமா என்னங்க ஓட்டு போடுறது கூட இல்லாம அவர் பூத்துக்கே போக முடியாது. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் ஊரு கரூர் போய் ஓட்ட போட பெங்களூர்ல இருக்கிற ஒரு புள்ள போய் கரூர்ல ஓட்டு போடுதுங்கிறேன் நானு. கரூர்காருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து போய் என்ன கஷ்டம்ன்றேன். டிராபிக் நீங்க தான் பாத்தீங்களே, அந்த டிராபிக் ஏன் சரி பண்ணலன்னு தானே கேட்கணும் நீங்க சிஎம்க்கு ஃபோன் பண்ணி. டிராபிக் இல்லன்னு வச்சுக்கோங்க, பதிவு விட்டுலாமா? டிராபிக் கிடையாது. இப்போ இந்த ஊர்ல எல்லாம் அவங்க மாட்டினது, செந்தில் பாலாஜி மாட்டினதெல்லாம் விடுங்க. நீங்க கரூர்ல இவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ் போல் வந்துருக்குது. அது என்ன நம்பர் 1 கரூர் தான். அதுக்கு கரூருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேக்டர் இருக்குது, செப்டம்பர் மாசம் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அப்ப இந்த டைம்ல வந்து கரூர்ல தான் நம்பர் 1 ஓட்டிங் போல்னா அப்ப அது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னு எனக்கு புரியல. people are hugely unsatisfied with you people. திமுக மேல அவ்வளவு அதிருப்தியும் கோபமும் இருக்கு. முதல் விஷயம், மக்களை சந்திச்சு நேரா ஓட்டு கேட்க முடியாதுன்னு தான் அவர் கோயம்புத்தூருக்கு மாறினது. அவருக்கு ஃபேஸ் வேல்யூ டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதை முட்டு கொடுக்கறதுக்கு தான் முதல்வர் சொன்னார், நான் தான் அனுப்பிச்சேன் கோயம்புத்தூருக்கு. ஆமா பாருங்க, அவர் 5 கட்சியில இருந்திருக்காரா இல்லையா? 5 கட்சி பாலாஜின்னு பேசுறதுலாம் நான் அப்படிலாம் சொல்ல, 5 கட்சியில இருந்திருக்காரா இல்லையா? 5 கட்சியிலும் கரூர் தானே இருந்தார். இன்ன நேரம் கரூர் அந்த இடத்துக்குள்ள தான் இருப்பார், கரூர் மாவட்டத்துக்குள்ள தான் இருப்பார், ஏதோ ஒரு தொகுதியில் அரவக்குறிச்சி இல்லை கரூர் சென்ட்ரல். இப்போ எப்படிங்க இங்கே வந்து கோயம்புத்தூர் தெற்கு போக சொல்லிச்சு? அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிங்க, அவ்வளோ கோவம். இப்போ அந்த கோவத்தின் வெளிப்பாட்டில் தான் இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு தான். நீங்கள் பாருங்கள், கவுண்டிங் அன்னைக்கு பாருங்கள், கரூருக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுக்க போகிற தீர்ப்புக்காக நான் காத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே மக்கள் சக்தி ஒரு தீர்ப்பு கொடுக்க போகுது. எவ்வளோ கோவம் இருந்திருக்கும். காற்றண்டா எலெக்ஷனில் ஒன்று பண்ணாங்கல்ல, அதுதான் மக்கள் 93%. அதுதான் அரசியல். இப்படி ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு எடு வண்டியை வர்த்தாமாவே இது கண்டுபிடிக்கணுங்க. இதை கண்டுபிடிக்கிறவன் தான் அரசியல்வாதி. இந்த மாதிரி ஒரு ஸ்விங் மாறல. நான் என்ன சொல்றேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாலே அது தப்பா தான் போகும்ன்றது தெரிஞ்சு பண்ணாம இருக்கலாம்ல. அது நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம், அது நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சு பாஸ், நெக்ஸ்ட் டைம்லாம் முடிஞ்சு. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வரும். நீங்க என்ன பண்றத போய் திரும்ப பண்ணிட்டு இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க சுப்ரீம் கோர்ட்ன்ற நீங்க என்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்க, அங்க போய் பேசிக்கீங்க. நீங்க உங்களுக்கு தப்புங்க, ரொம்ப பெரிய தப்புங்க. வரலாற்றுல ஒரு கருப்பு தினங்க அது. எவ்வளவு பெரிய சதி நடக்கும், நீங்க பாருங்க. அது கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருந்தேன்னா வாங்கி மைண்டில் வச்சுக்கூடாது, சரியா? ஏன்னா அவங்க லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்குமே பார்க்குற நியூஸ் வர செய்திகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி உங்கள் சைடு தான் ஏதோ திரும்புகிற மாதிரி இருக்குது. இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஒரு எலெக்ஷனை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு, நிஜமாகவே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊருக்கு போன எல்லாருக்கும் மில்லியன் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். அந்த உங்களோட ஒரு ஓட்டு என்ன பண்ணுன்னு யோசிக்காமல் ஓட்டினீங்கல்ல, தட் ஷோஸ் த சேஞ்ச். அது இன்னைக்கு ஒரு நாள் சேஞ்ச். 26 ஏப்ரல் 23 மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய வேலை பண்ண போது. ஜனநாயகத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள், நாடு நல்லாயிருக்கும், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். திமுக காரங்களையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. என்னையெல்லாம் விட்டுறா, என்னெல்லாம் ரொம்ப இது பண்ணிடாதீங்க. உங்களை பத்திரமா வச்சு பார்த்துக்கிறோம். புழலில் உங்களுக்கு ஒரு ரூம் பார்த்துருக்கோம். அப்பார்ட்மெண்ட்லங்க, என்னங்க பண்ணுறேன்? அப்பார்ட்மெண்ட்லங்க, புழல்னாலே ஜெயில் தான் ஞாபகம். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு. சரி பார்த்துக்கங்க. ஒன்றும் என்னெல்லாம் இது பண்ண மாட்டீங்களா? 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீ கண்டுக்காம விட்டுற மாட்டீங்க. நாளா சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பேன். ஏதாவது என்னையெல்லாம் நீங்கள் அவ்வளோ எல்லாருக்கும் சேர்ந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் முதல்வர் தாங்க இருப்பாருங்க. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நன்றிங்க.